If it is not visible from backside, they can take the sketch coming on the front also. இந்த படத்தினை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள். பின்னால் இருப்பவர்களுக்கு இது தெரியாவிட்டால் அவர்கள் முன்னே வந்து பார்த்து இந்த படத்தை வரைந்து கொள்ளுங்கள். And in tea break, you can take this picture in your mobile after in the tea break. Not now, not now, not now. In the tea break. Yeah, I will verify. Chili, Shimla mirch, brinjal, tomato, cauliflower, flower, lady's finger, gawar phandi, beans. What are the main vegetables we are going? This is the symbol. Then this symbol for marigold, the star. This triangle for maize plus cowpea. This is the furrow and this is the bed. The width of the furrow will be 1.5 feet. Width of the furrow bed will be 1.5 feet. Between two lines there will be 3 feet distance. And on the bank of the furrows we have to double the seeds of the onion, garlic, carrot, radish, beetroot, salgam and all green vegetables. नहीं मिक्स कर सकते हैं, मिक्स कर सकते हैं. What is salgam? सलगम ये देनो सलगम. சோளம். மைஸ் வந்து மக்கா சோளம். गवार फली these are pots. गवार फली what in பத்தவர. Cluster beans. Cluster. that is called cluster beans. பத்தவர. Cluster beans. நீங்கள் படத்தில் காண்பது சால் பார் போன்ற அமைப்பாகும். சாலின் அகலம் 1.5 அடி, பாரின் அகலமும் 1.5 அடி ஆகும். அந்த சாலின் இரு கரைகளிலும் புள்ளி போன்று வைத்திருக்கின்றார். அதில் வெங்காயம், பூண்டு, கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், சோளம், பச்சை காய்கறிகளை நீங்கள் விதைக்கலாம். இதையெல்லாம் கலந்து நீங்கள் விதைக்கலாம். இவை அனைத்தையும் நீங்கள் கலந்து விதைக்கலாம். பாரில் வட்ட குறியீடு என்னவென்றால் பச்சை மிளகாய், கொடை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி, காலிஃப்ளவர், பூச்செடிகள், வெண்டை, கொத்தவரங்காய், பீன்ஸ் போன்றவையாகும். நட்சத்திர குறியீடு துலுக்க சாமந்தி ஆகும். முக்கோண குறியீடு மக்காசோளம், அதனுடன் தட்டைப்பயிர். மக்காசோளம் அதனுடன் தட்டைப்பயிரையும் விதைக்கவும். In between this line. Space in between grass. Triangle marigold. வட்ட குறியீடு. Triangle marigold. I will tell you. Keep the sketch. There are two types of the varieties of vegetables. One variety, the medium size plant. Other varieties are big size of plant. According to variety, we have to take the 2 or 3 feet distance between two plants. 3 by 3 or 3 by 2. செடி சின்னதாக இருந்தால் 2 அடி இடைவெளி இருந்தால் போதும். அதே செடியானது கொஞ்சம் பெரியதாக இருந்தால் 3 அடி இடைவெளி விட வேண்டும். Plot the picture on the screen. Plot the picture on the screen. It is very well on the screen. That side people.
ஸ்கிரீன்ல வருதாங்க? ஸ்கிரீன்ல வருதா? வருது இல்ல? ஓகே. வட்ட குறியீடு, நட்சத்திர குறியீடு எல்லாம் என்னன்னு தெரியுதா? வட்டம். வட்டம் என்னன்னா பச்சை மிளகாய், குடமிளகாய், கத்தரிக்காய், தக்காளி, காலிஃப்ளவர், ஏதாவது ஒரு பூ, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ். காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் 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 தமிழ்ல இருக்கா? தமிழ் नहीं है, ये तमिल है, ये तमिल है, कालीफ्लावर तमिल. நட்சத்திர குறியீடு. நட்சத்திர குறியீடு துடுக்க சாமந்தி ஆகும். நட்சத்திர குறியீடு துடுக்க சாமந்தி ஆகும். முக்கோண குறியீடு மக்காச்சோளம், அதனுடன் தட்டைப்பயிறு. முக்கோணமாக உள்ளது மக்காச்சோளம், அதன் கூடவே தட்டைப்பயிறு. சாலின் இரு ஓரங்களிலும் இரு கரைகளிலும் புள்ளி போன்ற அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. புள்ளிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது சாலின் இரு கரைகளிலும். அது என்னவென்றால் வெங்காயம், பூண்டு, கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், நாட்டு சோளம், ஏதாவது பச்சை காய்கறிகள், உங்களுக்கு எது தேவையோ அதுபோல பச்சை காய்கறிகள், இவை எல்லாவற்றையும் கலந்து விதைக்கவும். ஒரே மாதிரியான பயிர்களாக விதைக்காமல் கலந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை விதைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பயிருக்கும் இடைவெளியானது, பயிரின் அளவு பெரிதாக இருந்தால் 3 அடி 3 அடி ஒவ்வொரு செடிக்கு இடையே இடைவெளி விடுங்கள். சிறிய பயிராக இருந்தால் 2 அடி போதுமானது. Beans. பீன்ஸ் பீன்ஸ் Beans, no. There may be. பீன்ஸ்க்கு தமிழ்ல என்னங்க? Avre, right. Avre. Tomorrow on the Hindu newspaper there will be headline: the Tamil language is murdered by Palani Velan yesterday. He is a great murderer and he is arrested. Okay. எனக்கு முன்னாடி எவ்வளவு பேர் கொலை பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. Okay. Write down. Cultivate the soil very well. Cultivate the soil very well. நன்றாக உழுது கொள்ளுங்கள் உங்கள் நிலத்தினை. What are the major residues only should be collected? Small residues should be left there of previous crop. पहले फसल के जो मुख्य मुख्य अवशेष है उसको चुनना है, छोटे छोटे नहीं लेना है. கடைசியாக நீங்கள் எந்த பயிரை சாகுபடி செய்தீர்களோ அதை அறுவடை செய்திருப்பீர்கள். அறுவடை செய்த பின்பு எஞ்சிய இலை, தழை, சித்தைகளை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் மிகவும் சிறியதாக இருப்பதை விட்டுவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கின்ற இலை, தழை, சித்தைகளை ஓரமாக சேகரித்துக் கொள்ளுங்கள். Before last cultivation, spread out 400 kg Ghanajivamrutam per acre on the surface of the soil. Mix it in the soil by last cultivation. கடைசி உழவிற்கு முன்பு 1 ஏக்கருக்கு 400 கிலோ அளவிலான கனஜீவாமிர்தத்தை போட்டுவிடுங்கள், பரப்பிவிடுங்கள். அதன் பிறகு கடைசி உழவை ஓட்டுங்கள். கடைசி உழவிற்கு முன்பாக
400 கிலோ அளவிலான கனஜீவாமிர்தத்தை 1 ஏக்கருக்கு பரப்பி விடுங்கள். அதன் பிறகு கடைசியாக ஒரு உழவு ஓட்டிவிடுங்கள். Let the soil to become saturated by rainwater or irrigate the soil by irrigation water. இவ்வாறு கடைசி உழவு ஓட்டிய பிறகு பாசன நீருடன் நீரை இந்த நிலத்தில் இடுங்கள். அல்லது மழை நீர் இருந்தாலும் பரவாயில்லை, மழை இல்லாவிட்டால் பாசன நீரை இந்த நிலத்தில் இடுங்கள். So that the seeds of the weeds should be germinated. களைகள் நன்றாக முளைத்து வரும். When the soil surface will become green by means of the newly germinated seedlings of the weeds, then cultivate the soil by harrow so that the weed will be controlled. இந்த களைகள் நன்றாக வளர்ந்து உங்கள் நிலத்தை அடைத்துவிடும். பச்சை பசேல் என்று காணப்படும். இவ்வாறு களைகள் நன்றாக வளர்ந்த பின்பு ஒரு உழவு ஓட்டி இந்த களைகளை மடித்து உழுது விடுங்கள். It is most important because labor problem is more serious. ஏனென்றால் இவ்வாறு களைகளை மடித்து உழுவது மிகவும் முக்கியமாகும். ஆள் பற்றாக்குறை உள்ளது. அதனால் களைகளை இவ்வாறு வளர்த்து மடித்து உழுவது மிக முக்கியமாகும். In Tamil Nadu, they have no labor problem, no? Labor are available very well, easily. No. Number one, Tamil Nadu. Lot of problems. 2 rupee kg rice. Free. Very good. Zero budget, right? And zero budget agriculture. Okay. Then draw the trenches at a distance of 3 feet so that the width of the furrow will be 1.5 feet and width of the bed will be 1.5 feet. படத்தில் உள்ளதை போல சால்பார்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். சாலின் அகலம் 1.5 அடியும் பாரின் அகலம் 1.5 அடியும் இருக்குமாறு அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சால் மத்தியும் அடுத்த சால் மத்தியிலும் 3 அடி இருக்க வேண்டும். அதே போல முதலாவது பார் மத்தியும் அடுத்த பார் மத்தியும் 3 அடிகள் அகலம் இருக்க வேண்டும். Furrows should be drawn against the slope. இவ்வாறு அமைக்கும் சால்பார் அமைப்பானது அந்த நிலத்தின் சரிவின் குறுக்காக இருக்க வேண்டும். எந்த நிலத்தில் நீங்கள் சாகுபடி செய்ய போகின்றீர்களோ அந்த நிலத்தில் ஒரு சரிவு அமைந்திருக்கும். அந்த சரிவிற்கு குறுக்காக இவற்றை அமைக்க வேண்டும். So that rainwater can be deposited very easily and there will be no soil erosion with the flowing water. அப்பொழுதுதான் அந்த சரிவில் ஓடி வரும் மழை நீரானது இந்த சாலில் விழுந்து மண்ணிற்கு அடியில் சென்று அடையும். மேல் மண்ணும் அடித்து செல்லாமல் பாதுகாக்கப்படும். Then in the center line of the bed, at a distance of 3 feet or 2 feet, you have to prepare what is the distance. If the variety is broad growing, you keep 3 feet. If medium growing, 2 feet. In the center line of the bed, at a distance of 3 feet or 2 feet, you add handful Dhanajivamrutam on the bed. பாரில் படத்தில் காண்பதை போல செடிக்கு செடி 3 அடி இடைவெளியாக இருக்கலாம் அல்லது 2 அடி இடைவெளிகளாக கூட இருக்கலாம்.
அந்த செடியின் தன்மையை பொறுத்து பெரிதாக இருந்தால் 3 அடியும் சிறியதாக இருந்தால் 2 அடியும் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் நீங்கள் இந்த நாற்றுக்களை நடப்போகின்றீர்களோ அங்கு 1 கை அளவு கனஜீவாமிர்தத்தை இட்டுவிடுங்கள். 1 கை அளவு கனஜீவாமிர்தத்தை இடுங்கள். At the circle place. மத்தியில், இந்த பாரின் மத்தியில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். Which are the circle symbols are here. On the circle symbols we have to add handful Ganajam. வட்ட குறியீடு படத்தில் காண்கின்றீர்கள். இதில் தான் நீங்கள் காய்கறி பயிர்களை நடவு செய்ய போகின்றீர்கள். இந்த வட்ட குறியீட்டில் 1 கை அளவு கனஜீவாமிர்தத்தை இடுங்கள் மத்தியில், பார் மத்தியில். Then where there will be a cloudy weather or raining weather, you have to transplant the seedling at a given circle center. In the cloudy weather or rainy weather, you have to transplant the seedling of chili, tomato, all these, which is selected crop, on this mark, on this symbol. மேகமூட்டமாக இருக்கும் பொழுதோ அல்லது மழைக்காலத்திலோ நீங்கள் நாற்றங்காலிலிருந்து நாற்றுக்களை பிடுங்கி நடவு செய்யுங்கள். மேகமூட்டமாக இருக்கும் பொழுதோ அல்லது மழைக்காலத்திலோ நாற்றங்கால்களில் நீங்கள் எழுப்பிய நாற்றுக்களை பிடுங்கி இந்த வட்ட குறியீடு எங்கெல்லாம் உள்ளதோ கனஜீவாமிர்தத்தை இட்டிருப்பீர்கள் அங்கு நடவு செய்யுங்கள். If there is no cloudy weather or rainy weather, the clean weather, then transplanting should be done in evening. மேகமூட்டமாக இல்லை அல்லது மழைக்காலமாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த நடவு வேலையை மாலை நேரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேகமூட்டமும் இல்லை, மழைக்காலமும் இல்லை. இந்த காலகட்டங்களில் இந்த நாற்றுக்களை பிடுங்கி நடும் வேலையை மாலை நேரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Because of the Ganajivamrutam, the moisture from the furrow will be raised by capillary force towards the seed and roots of the seedling, and they will get moisture. கனஜீவாமிர்தம் இட்டதால் நீங்கள் நடவு செய்த நாற்றுக்களுக்கு சால்களில் உள்ள ஈரப்பதமானது, மண்ணின் அடியில் உள்ள ஈரப்பதமானது வேர்களை சென்றடையும். நீங்கள் நட்ட நாற்றுக்களின் வேர்களில் சென்று அடையும் கனஜீவாமிர்தத்தின் மூலம். If there is no rainwater, then irrigate the furrows at the transplanting period. மழைக்காலம் இல்லாவிட்டால், மழை பொழியாவிட்டால் இந்த சால்களில் நீங்கள் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது அவசியம். மழை பொழியாவிட்டால் இந்த சால்களில் நடவு செய்த உடனே நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது அவசியம். So that moisture will be available to the roots. அப்பொழுதுதான் இந்த நாற்றுக்களுக்கு நீர் கிடைக்கும். At the same period, at the transplanting period, 2-3 days, in between 2-3 days, you have to develop the seeds of the maize at this symbol. 2 seeds of the maize after treating Bijamrutam, and 2 seeds of the cowpea after treating Bijamrutam. The seeds should be mixed and should be developed on this point, on this symbol point. இவ்வாறு நாற்றங்கால்களிலிருந்து நடவு செய்வதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு, காய்கறி பயிரின் நாற்றுக்களை நடவு செய்வதற்கு ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பு மக்காச்சோளம், தட்டைப்பயிர் விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். விதை நேர்த்தி செய்து கொள்ளுங்கள். 2 விதை மக்காச்சோளமும் 2 விதை தட்டைப்பயிரையும் எடுத்துக்கொண்டு
அவற்றை ஒன்றாக கலந்து முக்கோண குறியீடு உள்ள பாரில் முக்கோண குறியீடு உள்ள இந்த இடத்தில் நட்டுவிடுங்கள். மக்காச்சோளத்தையும் தட்டைப்பயிரையும் இரண்டு விதைகள் 4 விதைகளையும் ஒரு சேர விதை நேர்த்தி செய்த பிறகு நட்டுவிடுங்கள். இந்த பெட்ல 2-3 நாட்களுக்கு முன்பு, அதாவது காய்கறி பயிரை நடவு செய்வதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு. 5ஆம் தேதி நட போறீங்கன்னா 2ஆம் தேதியோ இல்லை 1ஆம் தேதியோ. ट्रांसप्लांट करने के बाद क्या नहीं उसी समय इन सेम पीरियड सेम टाइम सेम पीरियड मीन्स उसी समय 2-3 days 1-2 दिन में हो सकता है इधर उधर हाँ हो सकता है ना या पीछे भी हो सकता है आगे भी हो सकता है இந்த 2-3 நாட்கள் பிறகும் இருக்கலாம் முன்னாடியும் இருக்கலாம். எப்பொழுது நீங்கள் நடவு செய்கின்றீர்களோ அந்த நாளும் இருக்கலாம். உதாரணத்திற்கு 5ஆம் தேதி நீங்கள் நடவு செய்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் தேதியும் செய்யலாம். 2 முதல் 7 தேதிக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். It depends upon the availability of the labor. ஆமா 4 விதைகளையும் 2 மக்காச்சோள விதை 2 தட்டை பயிர் விதை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அதை நட்டுவிடுங்கள். தட்டை பயிரையும் மக்காச்சோளம் एक ही जगह in the same plate. When you mix the seed then divide the same plate. அதனாலதான் சொன்னேன் 4 விதையும் ஒன்றாக எடுத்து கலந்து அதை ஒரே இடத்தில் அந்த முக்கோண குறியீடு எங்கு உள்ளதோ அங்கு நட்டு விடுங்கள். எங்க முக்கோணம் ஒரே இடத்துல தானே இருக்கு, இங்கேயும் அங்கேயுமா இருக்கு. 2-3 முக்கோணம் இல்லைல்ல, ஒரே இடத்துல தானே இருக்கு அந்த முக்கோணம். அப்ப அந்த இடத்துல தான் போய் நடணும். Same. Okay, சரி. அதே போல 5ஆம் தேதி இதை நடுவீர்கள் என்றால் காய்கறி நாற்றுக்களை 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்ப வேணா 2, 3, 4, 5, 6, 7 நட்டுருங்க. ஆள் எப்படி கிடைக்குதோ அதுபடி நடுங்க. Okay. In same time, same period, you have to start plant the seedling of the marigold at the start point. அதே போல துளுக்க சாமந்தியையும் இதே காலகட்டத்தில் காய்கறி நாற்றுகளை நடப்போகின்றீர்கள், சோளத்தை நடுவீர்கள், தட்டை பயிரையும் கலந்து நடுவீர்கள். இதே காலகட்டத்தில் துளுக்க சாமந்தியையும் நடுங்கள். துளுக்க சாமந்தியையும் நாற்று அதை எடுத்து நடுங்கள் நாற்றுக்கள். Okay. In same period, on the both bank of the furrow, in the line, you have to dibble the seeds of the onion, garlic, carrot, radish, beetroot, sorghum, and green vegetables, mix or individual. இதே காலகட்டத்தில் சால்களின் இரு கரையோரம் புள்ளி குறியீடு உள்ளது. இந்த புள்ளியில் வெங்காயம், பூண்டு, கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், நாட்டு சோளம், பச்சை காய்கறிகள் எதை வேண்டுமானாலும் நடலாம். ஒரே பயிராக கூட இதை நீங்கள் நட்டு சாகுபடி செய்யலாம். இல்லாவிட்டால் இவற்றை எல்லாம் கலந்து உங்கள் தேவைக்கு ஏற்றவாறும் நீங்கள் நட்டு சாகுபடி செய்யலாம். சால்களில் இரு கரையோரங்களில். Seeds should be treated by Bijamrutam first, then to be sown. இந்த விதைகளை விதைப்பதற்கு முன்பு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் பீஜாமிர்தத்தின் மூலம். Okay. Now why there is a question in your mind? I am reading your faces. Why this maize? Why kapu? Why marigold? There are so many questions. I will give the answer. Because on the root of the cowpea, there are nodules. In their nodules, the rhizobium bacteria are resided. These bacteria take nitrogen from the atmosphere and supply to the nearest roots. That means this
these cowpea roots will supply nitrogen to the both plant, and urea factory will be developed there automatically. ஏன் தட்டை பயிரை நாம் நடவு செய்கின்றோம் என்றால் காய்கறி பயிருக்கு இடையே ஏன் மக்காசோளத்துடன் கலந்து தட்டை பயிரை நாம் ஏன் நடுகின்றோம் என்றால் தட்டை பயிரின் வேர் முடிச்சுகளில் ரைசோபியம் என்ற உயிரி இருக்கின்றது. இது காற்றில் உள்ள தழைச்சத்தை உறிஞ்சி மண்ணில் நிலைநிறுத்துகின்றது. இந்த தழைச்சத்தை அதன் அருகில் உள்ள இந்த காய்கறி பயிர்கள் உபயோகித்து நன்றாக வளரும். எனவேதான் தட்டை பயிரை இவ்வாறு நீங்கள் நடவு செய்ய வேண்டும். Maize is a monopod, cowpea is a dipod. Near the root zone of the maize there are non-symbiotic nitrogen fixing bacteria, and on the nodules of cowpea symbiotic nitrogen fixing bacteria. Both are activated and maximum nitrogen is supplied to all plants. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், மக்காச்சோளம் ஒருவித இலை தாவரம், தட்டைப்பயிர் இருவித இலை தாவரம். தட்டைப்பயிரின் வேர் முடிச்சுகளில் ஒத்து வாழக்கூடிய உயிரி வாழ்கின்றது. மக்காச்சோளத்தின் வேர்களுக்கு அருகிலே ஒத்து வாழாத நான் சிம்பயாட்டிக் உயிரி வாழ்கின்றது. இந்த இரண்டு உயிரிகளுமே என்ன செய்கின்றது என்றால் காற்றில் உள்ள தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தி அருகில் உள்ள தாவரங்களுக்கு கொடுத்து நன்றாக வளரச் செய்கின்றது. On the flowers of cowpea and on the flowers of marigold, the honeybees are attracted in large scale, and that honeybees pollinate. Then the yield is increased. So for pollination purpose, it is very essential to take the cowpea and marigold. தட்டைப்பயிரின் பூக்களிலும் துலுக்க சாமந்தியின் பூக்களிலும் தேனீக்கள் வந்து தேனை சேகரிக்கும். தட்டைப்பயிரின் பூக்கள் துலுக்க சாமந்தியின் பூக்களிலும் தேனீக்கள் மிக அதிக அளவில் வந்து தேனை குடிக்கும். இவ்வாறு வரும்பொழுது இது அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றது. அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுகின்றது. இதன் மூலமும் காய்கறி சாகுபடி அதிகரிக்கின்றது. You will see on the root of tomato, brinjal, chili, or ladies finger, or also on the cauliflower flower, there are some nodules. These nodules, in these nodules, the nematodes are inside. Nematode, very dangerous nematode. Nematodes suck the juice from the roots and the plant is collapsed. That nematodes are controlled by one alkaloid, and that alkaloid name is aflatoxinil. And that aflatoxinil alkaloid is created in the roots of the marigold. மிளகாய், கத்திரி, தக்காளி, காலிஃப்ளவர், வெண்டைக்காய் போன்ற வேர்களில் முடிச்சுக்கள் காணப்படுகின்றன. இந்த முடிச்சுக்களில் நூற்புழுக்கள் வாழ்கின்றன. இந்த நூற்புழுக்கள் அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நூற்புழுக்கள் இந்த செடிகளின் வேர்களை தாக்கி இந்த செடிகளை அழித்துவிடும். இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஆனது துலுக்க சாமந்தியில் வேர்களில் சுரக்கின்றன. அப்லாடெட்ரோனைல் என்ற ஒரு வேதிப்பொருள் சுரக்கின்றது. இந்த வேதிப்பொருளானது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தி மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் போன்றவற்றை காப்பாற்றி சாகுபடியை பாதுகாக்கின்றது. Aflatoxinil, not necessary to write down. Aflatoxinil. Aflatoxinil, it is a 3-dimension alkaloid, very useful medicine. It is secreted through the roots of the marigold, and the nematodes are controlled in the vegetable. Even in the horticulture crop also, maybe mango, maybe pomegranate, maybe another orange, maybe sapota. You have to take the intercrop of the marigold. It is very essential. இந்த துலுக்க சாமந்தியை காய்கறி பயிர்களுக்கு மட்டுமன்றி தோட்டக்கலை பயிர்களான மா, சப்போட்டா, கொய்யா போன்ற பயிர்களுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். ஏனென்றால்
இங்கு கூட இந்த நூற்புழுக்களின் தொல்லை இருக்கும். தோட்டக்கலை பயிர்களுக்கு நீங்கள் ஊடுபயிராக துலுக்க சாமந்தியை வளர்க்க வேண்டும். On the leaves and flowers of the marigold, on the leaves and flowers of the cowpea, and on the silky structure of the maize, the predators or prey insects are attracted in large quantity, and they control harmful insects. Biological control takes place. To attract the friend insect, useful insect, it is the very beautiful, essential to take the intercrops of marigold and cowpea and maize. துலுக்க சாமந்தியின் இலைகள், பூக்கள் மற்றும் தட்டைப்பயிரின் இலைகள், பூக்கள், மக்காசோளத்தின் குஞ்சங்களில் நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து வாழ்கின்றன. நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது நோய் எதிர்ப்பில் பூச்சி தொல்லையிலிருந்து காப்பாற்றுவதற்காக நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கின்றன. இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் தட்டைப்பயிரின் பூக்கள் இலைகளுக்காக வருகின்றன. துலுக்க சாமந்தியின் பூக்கள் இலைகளுக்காக வருகின்றன. மக்காச்சோளத்தின் குஞ்சங்களை பார்த்து வருகின்றன. இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகளை அழித்து விடுகின்றன. All major predators, that means friend insect, just like Chrysopha carnea, ladybug beetle, maybe Mexican, maybe Australian, maybe Indian ladybug beetle, or Chronobatha apidivora, or Micronomus species, Cryptolis montegeri, Scymnus coxiora, variable type of the bees. All these predators are existed maximum quantity on the cowpea and marigold. இவ்வாறு அவர் சொல்லிய எல்லா விதமான நன்மை செய்யும் பூச்சிகள் தட்டைப்பயிர் மற்றும் துலுக்க சாமந்தியின் இலைகள் மற்றும் பூக்களுக்காக வந்து அமர்ந்துவிடும். தட்டைப்பயிரின் இலைகள், பூக்கள், துலுக்க சாமந்தியின் இலைகள், பூக்களை பார்த்தே இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் உங்கள் நிலத்திற்கு வந்தடையும். So biological control is take place automatically. It is not necessary to spray insecticide. It is controlled. இதனால் நீங்கள் எந்தவித மருந்தையும் தெளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உயிரியல் முறையிலேயே இந்த பூச்சிகள் கட்டுக்குள் வரும். 90% birds are non-vegetarian. 90% birds are non-vegetarian. Human being 100% vegetarian. But 90% birds are non-vegetarian. Birds. Panchi. When the birds are coming, they want some stand. The plant of the Mekajonna, that means maize, is the best plant. And they come, sit on the maize, and they see, observe on the crop. Where there is a caterpillar, they coming down, they will kill the caterpillar and will go and give the message. It is a natural plantation, very beautiful taste, come on, come on. And total military will come and destroy the caterpillars. 90% பறவைகள் மாமிசத்தை உண்ணாது. 90% பறவைகள் காய்கறிகளை மட்டுமே உண்ணும். 90% non-vegetarian. Yes. Birds 90% non-veg. Yes. 90% non-veg. Birds, yes. 90% பறவைகள் மாமிசத்தை உண்ணக்கூடியது. இந்த பறவைகள் வந்து இந்த மக்காச்சோளத்தின் குஞ்சங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது கம்பளி பூச்சிகளை கீழே பார்த்தவுடன் உடனே அதை சாப்பிட்டுவிடும். சாப்பிட்ட பிறகு உடனே தன் நண்பர்களிடம் சென்று இந்த செய்திகளை கூறும். அங்கு 0 பட்ஜெட்டின் இயற்கையான சாகுபடி உள்ளது. உடனடியாக சென்று எல்லோரும் இதை பார்த்து எது தேவைப்படுகின்றதோ சென்று உண்டு வாருங்கள் என்று சொல்லி நிறைய பறவைகளை இங்கே அனுப்பும்.